போன எபிசோட்ல கேசவையா அவனோட பகைய தீர்த்துக்கிறதுக்காக அவனோட பையனான சாகர கேசவைய பொண்ண காதலிக்க சொன்னான். காதலுக்கு ஒத்துக்கலனா குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு வரேன்னு சிந்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை கேசவா ராகவையா வீட்டுக்கு வந்து அந்த உண்மைய வெளியிட்டான். சாகர் குடும்பத்தோட எதிரியான கேசவனோட பையன் அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச உடனே சிந்து நடுங்கி போயிட்டா. இந்த நொடி ராகவையா வீட்ல எல்லாரும் ஹால்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கேசவையா மூஞ்சில ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற திமிரு, ராகவையா மூஞ்சில சோகம், ரவி மூஞ்சில பயங்கரமான ஒரு கோவம். சிந்து மட்டும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வராம சாகர பாத்துக்கிட்டு இருந்தா. காஞ்சனா சிந்துவோட தோள் மேல கை வச்சு, சிந்து பாத்தியாமா, இது நீ நம்புன காதல், இதுதான் அவங்களோட உண்மையான முகம். சாகர் சொல்லு சாகர், உங்க அப்பா சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லு. நான் உன்னை உண்மையா காதலிச்சேன், நீயும் என்ன உண்மையா தானே காதலிச்ச, என்ன ட்ராக் பண்ண இதெல்லாம் பண்ணலையே. சிந்து என்னதான் பேசினாலும் சாகர் மௌனமா நின்னுக்கிட்டு இருந்தா. அந்த மௌனம் சிந்துவோட மனச உடைச்சிருச்சு. என்னம்மா சிந்து, இன்னும் உன்னால நம்ப முடியலையா? என் பையன் வந்தது உன்னை காதலிக்கிறதுக்கு இல்ல, என்னோட பகைய தீர்த்துக்கிறதுக்கு. ராகவையா பாத்தியா, உன்னோட பொண்ணோட நிலைமை, நீ இப்போ வியாபாரத்துல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நான் உன் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டுட்டேன். இப்ப சொல்லு, யாருப்பா ஜெயிச்சது? டே கேசவா, உனக்கு எவ்வளோ தைரியண்டா என் பொண்ணோட வாழ்க்கையில ஆட்டம் போடுறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ரவி நில்லுப்பா. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. எவ்வளோ தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கே வந்து இவ்வளோ திமிரா பேசுவாங்க, இவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்னடா ரவி, என்ன அடிக்க போறியா? வாடா வா, அதுதான் எனக்கும் தேவை. கேசவனோட பேச்ச கேட்டு ரவி மௌனமா நின்னுட்டான். அவனால எதுவுமே பண்ண முடியல. அந்த பேச்சில இருக்கிற சூழ்ச்சிய காஞ்சனா கண்டுபிடிச்சிட்டா. எல்லாரும் மௌனமா இருக்கும்போது சாகர் நிதானமா சிந்துவோட முகத்தை பார்த்தான். அவனோட கண்ணுல ஏமாத்திட்டுமே அப்படிங்கிற கவலை இருந்தது. சிந்து, எங்க அப்பா சொன்னது உண்மைதான். நான் முதல்ல வந்தது உன்னை ட்ராக் பண்றதுக்கு தான். அந்த வார்த்தையை கேட்டு சிந்து கண்ணுல இருந்து கண்ணீர் மழையே வந்தது. அதுக்கப்புறம் நடந்தது உண்மை இல்ல சிந்து. நான் உன்னை ட்ராக் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட குணம், உன்னோட காதலை பார்க்கும்போது எனக்கு தெரியாமையே நான் உன்னை காதலிச்சிட்டேன். இது உண்மை. எங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன், சிந்துவை நான் காதலிக்கிற மாதிரி ஏமாத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. ஆனா அவரு என் பேச்ச கேட்கல. டே சாகர், என்னடா பேசுற? நம்மளோட எதிரியோட பொண்ண நீ காதலிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்பா, பைத்தியம் எனக்கு இல்லப்பா, உங்களுக்கு தான். உங்களோட வியாபார பிரச்சனைய வீடு வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. சிந்து என்ன ரொம்பவே நம்பிட்டா. அந்த நம்பிக்கைய நான் ஏமாத்த மாட்டேன். சிந்து, ஐ எம் சாரி. எங்க அப்பா பேச்ச கேட்டு உன்னை காதலிச்சேன், ஆனா என்னோட காதல் உண்மையானது. சாகர், இப்ப எது சாகர் உண்மை? நீ சொல்றதா இல்ல உங்க அப்பா சொல்றதா? நான் உங்க எல்லாருக்கும் பொம்மை ஆயிட்டேனா? சிந்து ப்ளீஸ் சிந்து, அப்படியெல்லாம் பேசாத சிந்து. எனக்கு நீ வேணும். உங்க அப்பா கால்ல வேணா விழுவுறேன், ப்ளீஸ் சிந்து. சாகரோட வார்த்தைய கேட்கும்போது கேசவையா யோசிக்க ஆரம்பிச்சா. ஆனா கேசவ மட்டும் கோவத்துல கொந்தளிச்சு போயிட்டான். டேய், உன்னை நம்புனா நீயும் என்ன ஏமாத்த பாக்குறியா? காதல் இல்ல, மண்ணாங்கட்டி இல்ல. வாடா இப்போ என் கூட வீட்டுக்கு வா. கேசவும் சாகரோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா சாகர் அந்த இடத்த விட்டு நகர்ல. இதையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட காஞ்சனா ஒரு முடிவெடுத்தா. கேசவன் கூட சாகரை வெளியே அனுப்பி வச்சுட்டா இந்த பிரச்சனைக்கு முடிவு வராது. அதுக்குதான் அவ யோசிச்சு முடிவெடுத்தா. ஒரு நிமிஷம் நில்லுங்க கேசவையா. எல்லாரும் காஞ்சனாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க கிளம்பிட்டீங்க? எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு வாய் பச்சை தண்ணி கூட குடிக்காம போனா நம்மளோட கல்ச்சர் என்ன ஆவறது? என்னது, உங்க வீட்ல தண்ணி குடிக்கணுமா? நீங்க என்னோட எதிரிங்க, மறந்துட்டீங்களா? எதிரிங்க அப்படிங்கறது நம்மளோட வியாபாரத்துல மட்டும்தான், வீட்ல கிடையாது. அத்தை, நீங்க போய் அவங்களுக்கு பச்சை தண்ணி கொண்டு வாங்க. சிந்து, நீ போய் எல்லாருக்கும் காஃபிய கொண்டு வா. காஞ்சனா, நீயும் என்ன பேசுற? நம்மள ஏமாத்தினவங்களுக்கு நம்ம தண்ணி காஃபிய குடுக்கணுமா? ரவி, நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள அவமானப்படுத்தி அனுப்புறது நம்ம கல்ச்சரே இல்ல. கேசவையா உக்காருங்க. தம்பி சாகர் உக்காருப்பா. ராகவையாவுக்கு காஞ்சனா என்ன பேசுற அப்படின்னு புரியலனாலும் மருமக மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. கேசவம் கூட சோஃபால உக்காந்துட்டாரு. சிந்து அழுந்துகிட்டே கிச்சனுக்கு போனா.
இந்தாங்க தண்ணி குடிங்க. இதுல ஏதாவது கலந்திருக்கீங்களா? இங்க பாருங்க கேசவையா, அந்த மாதிரி குணம் எங்களுக்கு இல்ல. அந்த குணம் இருக்கிறது உங்களுக்கு. எதிரியா இருந்தாலும் அமிர்தத்தை கொடுப்போம். சில்லுன்னு இந்த தண்ணிய குடிச்சா உங்களோட கோபமும் குறையும். கேசவம் தண்ணிய குடிச்சிட்டு காஞ்சனா சொன்னத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இங்க பாரு கேசவா, நீ வியாபாரத்துல என்ன ஏமாத்தணும்னு பார்த்த. அந்த வியாபாரத்தை வியாபாரம் மட்டுமாதான் நான் பார்த்தேன். ஆனா நீ என் பொண்ணோட வாழ்க்கைய ஏமாத்தணும்னு பார்த்த. அது தப்பில்லையா? ராகவையா, ஊரு ஜனங்க முன்னாடி என்ன நிக்க வச்சு தலை குனிய வச்சு என் மரியாதைய எடுத்துட்ட. இன்னும் என் மனசுக்குள்ள கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க கேசவையா, அந்த பகைய தூண்டுனது கூட நீங்க தானே. எங்களை பிசினஸ்ல நாசம் பண்ணணும்னு யோசிச்சது கூட நீங்க தானே. அதுக்குன்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பில்லையா? உங்க பையன் சாகர் உண்மைய சொல்லிட்டாரு. அதனால சிந்தோட மனசு பாதிக்கல. ஆனா ஒரு அப்பாவா இருந்த அந்த இடத்துல இருந்து நீங்க யோசிங்க. அப்பா, காஞ்சனக்கா சொல்றது உண்மைதான். நம்ம பிசினஸ்ல தோத்துட்டோம். அந்த பகைய இங்க காட்டுறது சரியில்லை. சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அவ நம்ம வீட்டுக்கு வந்தா நம்மளோட வீட்டு கௌரவம் அதிகமாகுமே தவிர எந்த விதத்திலயும் குறையாது. கேசவா, நீ எங்களோட எதிரி. ஆனா உன் பையன் நேர்மையானவன். என் பொண்ண காதலிச்சத அவன் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிட்டான். அவனுக்கு உன்ன மாதிரி எண்ணம் இல்ல. அப்படி இருந்திருந்தா என் பொண்ண ஏமாத்திட்டு போயிருப்பான். கேசவையா, ஜெயிக்கிறது அப்படின்னா எதிரிங்களை ஏமாத்துறது கிடையாது, ஜெயிச்சு முன்னேறது. உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது உங்க மேல இருக்கிற பகனால இல்ல, எங்களை நாங்க காப்பாத்திக்கிறதுக்காக. நம்ம நண்பர்களா இருந்தா நம்ம சந்தோஷமா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இன்னும் எதிரியா பாத்துக்கிட்டு இருந்தா யாருக்குமே லாபம் கிடைக்காது. சிந்து காஃபிய கொண்டு வந்து கொடுத்தா. அழுந்து அழுந்து அவ முகமே வாடி போயிருந்துச்சு. அத பார்த்து சாகரால தாங்க முடியல. சிந்து ப்ளீஸ் அழுவாத சிந்து. எங்க அப்பா ஏமாத்தினாலும் நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். நம்ம கல்யாணம் எல்லாரும் ஒத்துக்கிட்டு நல்லபடியா நடக்கணும். அப்பா, ஒரு தடவை உங்க பகையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு அப்பாவா என்ன பத்தி யோசிங்கப்பா. பையனோட வாழ்க்கை, காஞ்சனா காட்டின மரியாதை, ராகவையாவோட மௌனம், இது எல்லாமே கேசவையாவ மாத்திருச்சு. இவ்ளோ நாளா ஒரு ராட்சசனா நான் இருந்திருக்கேன். ஆனா இவ்ளோ நடந்தாலும் இவங்க மனுஷனா இருக்காங்களேன்னு அவன் மாற ஆரம்பிச்சான். ராகவையா, நான் உன் குடும்பத்தை நாசமாக்க தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா நீ உன் குடும்பத்தாரு கூட சேர்ந்து என்ன கௌரவமா பாத்துக்கிட்ட. மரியாதை அப்படின்னா இதுதான் இல்ல. நாடகம் ஆட வந்த என்ன உன் வீட்டுக்கு சம்பந்தம் செய்யற மாதிரி செஞ்சிட்ட. மனுஷனா பிறந்தா தப்பு பண்றது சகஜம் கேசவா. ஆனா அத திருந்தி வாழ்றது தான் மனுஷகுணம். ஆமாம் கேசவா, நானும் உன் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வரல. ஆனா உன்னோட புத்திசாலியான மருமகளோட தெளிவுதான் இன்னைக்கு இந்த மாற்றத்துக்கு காரணம். சாகர், உனக்கு சிந்து வேணுமா? ஆமாம் டேடி. சரி ராகவையா, உங்க பொண்ண என் வீட்டு மருமகளை அனுப்புறீங்களா? வார்த்தையில மோசம் இல்ல, நான் உண்மையாதான் கேக்குறேன். உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வந்தா அந்த லக்ஷ்மி தேவியே எங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைக்குவோம். ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற பகை தீர்ந்து நம்ம சம்பந்திங்களா இருக்கலாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சிந்து மூஞ்சில ஒரு சந்தோஷம் வந்தது. ராகவையா காந்தம்மா சந்தோஷத்துல ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கும் என்ன வேணும் கேசவா? நம்மளோட பகை தீர்ந்து நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தியாக போறோம். கேசவையா, அப்படின்னா மாமனாரே, உங்க மேல இருக்கிற கோபம் குறையில. ஆனா சாகருக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த இடமே சந்தோஷமா மாறிச்சு. காஞ்சனா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குமா. ராகவையாவுக்கு உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சது அவங்க செஞ்ச அதிர்ஷ்டம். நீ வியாபாரத்தை மட்டும் இல்லமா, உடஞ்சு போன குடும்பத்தையும் சரி பண்ணிடுவ. நீ கிரேட்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அன்னைக்கு நான் என் குடும்பத்துக்காக தான் போராடினேன். ஆனா இன்னைக்கு இப்போ இந்த குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறேன். நம்ம பகையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒன்னா சேர்ந்தே பிசினஸ் பண்ணலாம். இந்தோ சாகரோட கல்யாணம் வைபோகமா நடந்துச்சு. சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. கேசவையா ராகவையா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மா காஞ்சனா ரெண்டு பேரும் கல்யாணம் பிஸில இருந்தாங்க. காந்தம்மா காஞ்சனாவை கூப்பிட்டு, காஞ்சனா அங்க பாருமா, உங்க மாமனாரும் கேசவையாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஒரு காலத்துல அவங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தியம்மா சந்தோஷமா இருக்காங்க. இது உன்னாலதாமா. அத்தை, இது எல்லாமே என்னால இல்லத்த, எல்லாம் அந்த கடவுளோட அருள். காஞ்சனா, அன்னைக்கு கேசவையா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ
நாங்க எல்லாரும் ரொம்ப கோவப்பட்டோம். ஆனா நீ மட்டும்தான் புத்திசாலியா நின்னு நிதானமா யோசிச்சு முடிவெடுத்த. நீ புத்திசாலியான மருமகன்னு நாங்க சும்மா சொல்லல. இந்த குடும்பத்தை, வியாபாரத்தை எல்லாத்தையும் நீ சரி பண்ண. காஞ்சனா, சிந்துவோட வாழ்க்கை என்னாக போதோன்னு எல்லாரும் கவலைப்பட்டோம். நீ நின்னு நிதானமா யோசிச்சு முடிவெடுத்த. சாகர் ரொம்ப நல்லவன். என் தங்கச்சிய ரொம்ப நல்லாவே பாத்துக்குவான். சாகர், சிந்து 2 பேரும் வந்து காஞ்சனா ரவி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அண்ணி, தேங்க்யூ அண்ணி. அன்னைக்கு மட்டும் நீங்க நல்ல விதமா பேசலனா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்காது. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அண்ணி. நீங்க எனக்கு இன்னொரு அம்மா அண்ணி. இந்து, வீட்டு பொண்ணு அப்படின்னா வீட்டோட குலவிளக்கு. அந்த குலவிளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமே தவிர ஆறி போக கூடாது. எங்க வீட்டு பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கும் தேவை. எல்லாரும் சந்தோஷமா போட்டோக்கு போஸ் கொடுத்தாங்க. ராகவையாவோட கூட்டு குடும்பம் இன்னும் பெருசாயிடுச்சு. காஞ்சனாவோட புத்திசாலித்தனம் அந்த குடும்பத்துக்கு ஒரு கவச்சமாயிருந்து காப்பாத்திச்சு. போன எபிசோட்ல காஞ்சனாவோட ஹெல்த் ரைஸோட ஐடியா சூப்பர் ஹிட் ஆயிருச்சு. கம்பெனிக்கு நல்ல லாபமும் வந்துச்சு. ஆனா அந்த லாபம் ரொம்ப நாள் தங்கல. அந்த அரிசியில கல்லு, மண்ணு, புழுவெல்லாம் இருக்குன்னு கஸ்டமர்ஸ் அத வாபஸ் அனுப்புனாங்க. இது யாரோ செய்யற தப்பு அப்படின்னு காஞ்சனா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா. அவளோட மாமனாருகிட்ட நான் கண்டுபிடிச்சு காட்டுவேன்னு சபதம் எடுத்து யாரு இந்த தப்ப செய்யறான்னு யோசிக்க ஆரம்பிச்சா. ரவி கட்டில உக்காந்துக்கிட்டு பொண்டாட்டியே கவனிச்சுக்கிட்டு இருந்தான். காஞ்சனா, வந்து படுத்து தூங்கு. நேரம் எவ்வளவு ஆயிக்கிட்டு இருக்குன்னு பாத்தியா? ஏங்க, எனக்கு தூக்கமே வரலங்க. எப்படி நம்ம அரிசியில புழுவெல்லாம் வந்துச்சுன்னு யோசிக்கிறேன். பேக்கிங் பண்ணும்போது செக் பண்ண, அதுல எந்த ஒரு கல்லு புழுவெல்லாம் இருக்கல. ஆனா பேக்கிங் ஆகி கஸ்டமரை போய் சேரும்போது அதுல எப்படிங்க இதெல்லாம் வந்தது? அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்ல லாரி அவங்க ஏதாவது செய்யறாங்களா? லாரிக்கு நம்ம சீல் வச்சுதானங்க அனுப்புறோம். சீல் கூட எங்கேயுமே உடையலன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஃபேக்டரியில தான் எங்கேயோ பேக்கிங்க்கு முன்னாடியே இந்த கலப்படம் எல்லாம் நம்மளுக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. காஞ்சனா, நம்ம மில்லுல எல்லாரும் நம்ம பழைய ஆளுங்க தான். நம்ம யாரு மேல சந்தேகப்படுறது? பழைய ஆளுங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க அப்படின்னு அவங்க மேல சந்தேகப்பட முடியாம இருக்காதுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாமா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரே அவரு, நான் கணக்கெல்லாம் கண்டுபிடிச்சேனே, அவரு கூட உங்ககிட்ட பழைய ஆளாதான வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆமா, அந்த ராமையா குமஸ்தா. ஆனா அன்னைக்கு அவரு தப்ப ஒத்துக்கிட்டாருல்ல, மறுபடியும் அவரு தப்பு பண்ணுவாரா? ஒரு மனுஷனுக்கு பணத்து மேல ஆசை அதிகங்க. அன்னைக்கு மாட்டிக்கிட்டோன்னு அவரு நல்லவரா மாறி இருந்தாலும் நம்ம எதிரிங்க அதிகமா இருக்காங்கல்ல, அவங்க பணத்தாசை மறுபடியும் தூண்டி அவரு தப்பு பண்ணிருக்கலாம்ல. எனக்கு அவர் மேலதான் சந்தேகம். அப்படின்னா என்ன பண்றது? இப்பே போய் கண்டுபிடிக்கலாமா? வேண்டாங்க, வேண்டாம். அவன் இல்லன்னு நம்ம கையில இருந்து தப்பிச்சுக்குவான். நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். நாளைக்கு அந்த குமாஸ்தாவை நீங்களும் மாமாவும் ஒரு பார்வையை வச்சுக்குங்க. அவரு என்ன பண்றாரு, யாருக்கு போன் பண்றாருன்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்குங்க. இந்த விஷயம் மட்டும் எந்த காரணத்தை கொண்டு அவருக்கு தெரியக்கூடாது. சரி காஞ்சனா, நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். மறுநாள் காலையில ராகவேந்திரா ரைஸ் மில். ராகவேந்திரையா ஃபைல் செக் பண்ற மாதிரி உக்காந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரோட முழுக்க முழுக்க கவனம் கண்ணாடிக்கு அந்த பக்கம் உக்காந்து இருக்கிற குமாஸ்தாவான ராமையா மேலதான் இருந்துச்சு. ரவி கூட பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான். அங்க பாருப்பா, அவன் அடிக்கடிக்கு போனை பாத்துக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்கான். வேலையில அவனுக்கு கவனமே இல்ல. ஆமாப்பா, அப்பள கூட குடோனுகிட்ட நின்னுக்கிட்டு ஏதோ குசு குசுன்னு யாருகிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பார்த்த உடனே பேச்ச நிறுத்திட்டாரு. ராமையா யாருமே அவனை பாக்கல அப்படின்னு அவனோட ஜோப்ல இருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து அவனோட டிராயர்ல வச்சான். அத ராகவையா கவனிச்சாரு. ரவி, ரவி, அங்க பாத்தியா? அவன் ஏதோ ஒளிச்சு வைக்கிறான். கண்டிப்பா அது காசாதான் இருக்கும். யாரோ அவனுக்கு கொடுத்திருக்கிற பணம். அப்பா, அந்த ஆளு எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போறான். இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம். நம்ம போய் அந்த டிராயரை செக் பண்ணலாம்ப்பா. குமஸ்தா எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போன உடனே ராகவையும் ரவியும் அந்த குமஸ்தாவோட டேபிள் கிட்ட வந்து அந்த பொட்டலத்தை எடுத்து பிரிச்சு பார்த்தாங்க. அதுல ஒரு லெட்டரும் கொஞ்சம் பணமும் இருந்தது. அப்பா, இது நம்மளோட ரைஸ் மில்லுல பேக் ஆகுற பில்லோட ஜெராக்ஸ். ஆமா, இதை எதுக்கு இந்த ஆளு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கான்? நம்ம ரிப்போர்ட் எல்லாம் வெளியே கொடுக்க தானே. மாட்டிக்கிட்டான்ல திருட்டு நாயி. இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம சாப்பாடை சாப்பிட்டு நம்மளுக்கே துரோகம் பண்றானா? அவனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்பவே குமஸ்தா பாத்ரூமுக்கு போனவன் திரும்பி வந்தான். ராகவையா அவனோட சீட்ல உக்காந்து இருக்கிறத பார்த்து பயந்துட்டான். ஐயா, என்னங்க ஐயா இங்க உக்காந்துருக்கீங்க? என்கிட்டயே கேள்விய கேக்குறியா? ஆமா, என்னது இது?
நம்ம கடையோட ரிப்போர்ட் எல்லாம் எதுக்காக வெளியே போகுது? என்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீ எனக்கே துரோகம் பண்றியா? ஐயோ ஐயா, இல்லங்க ஐயா, என்னோட பொண்ணோட ஃபீஸுக்காக தான் இந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காகிதம். இங்க பாருப்பா, நீ யாருகிட்ட எல்லாம் போன்ல பேசுற, அரிசியில எவ்வளோ கல்லெல்லாம் மிக்ஸ் பண்ற, நீதானே அந்த வேலையை செய்யறதுன்னு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயா ஐயா, இல்லங்க ஐயா, என் மேல தப்பு கண்டுபிடிக்காதீங்க. நான் இல்லங்க ஐயா, சோறு போட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இங்க பாருப்பா, உன்னோட பேச்ச கேக்குற நாட்கள் எல்லாம் போயிடுச்சு. ரவி, இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ. குமஸ்தா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். உடனே ரவியும் ராகவையாவும் அவனை கம்பெனிலேயே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சு அதுக்கப்புறம் அவசரமா கோவத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. என்னாச்சு மாமா, குமஸ்தாவை கவனிச்சுங்கன்னு சொன்னேன்ல. அவனை கவனிக்கிறது என்ன, இன்னைக்கு அவன் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். கம்பெனியோட ரிப்போர்ட் எல்லாம் அவன் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கான். அது மட்டுமா, அவனோட டிராயர்ல கொஞ்சம் பணம் கூட இருந்தது. அவனை மிரட்டி கேட்டா அவன் தடுமாடுறான். அவன் தான் திருடன். காஞ்சனா, உன்னோட பேச்ச கேட்டு அவனை இன்னைக்கு ஒரு நாளே நாங்க இவ்ளோ கவனிச்சோம். அவன் மாட்டிக்கிட்டான். இப்ப அவனை என்ன பண்றது? அவனை போலீஸுகிட்ட ஒப்படைச்சிடலாமா? ஒரு நிமிஷமாமா, அவங்கிட்ட பணம் இருந்துச்சு சரி, நம்ம கம்பெனி ரிப்போர்ட் இருந்துச்சு சரி, ஆனா அவன் அரிசியில கலப்படம் பண்றதை நீங்க பாத்தீங்களா? அத ஒன்னதாமா நாங்க பாக்கல. ஆனா அவனோட தடுமாற்றத்தை பார்த்தா அவன் தான் திருடனே நல்லா தெரியுதே. ஆமா, எனக்கு என்னவோ நம்ம ராங் ரூட்ல போறோம்னு நினைக்கிறேன். ஒரு திருடன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி டிராயர்ல வைப்பானா? டிராயர்ல நம்ம பாக்குவோம்னு அவனுக்கும் எண்ணம் இருக்குங்கல்ல மாமா. அப்படின்னா அவன் தப்பு பண்ணலன்னு சொல்றியாமா? அப்படி இல்லங்க மாமா, அரிசி மூட்டையில எல்லா மூட்டையிலயும் இந்த மாதிரி கல்லு புழுவெல்லாம் கலப்படம் பண்ணணும்னா ஒரு டீமே தேவைப்படுமே. அந்த டீம்ல யார் யார் இருக்கா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா திருடங்க இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாம மில்லிலேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். ஐயோ அண்ணி, உங்களுக்கு எல்லாமே சந்தேகம் தானா? அப்பதான் திருடனை புடிச்சாச்சுன்னு சொல்றாரே, எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கே வரணும்னா? இது கிரெடிட்ஸுக்காக செய்யற வேலை இல்லம்மா, இது நம்மளோட கௌரவம். சின்ன கைய மட்டும் புடிச்சிட்டு பெரிய கைய நம்ம பார்க்காம விட்டுட்டா மறுபடியும் இதே பிரச்சனை தான் வரும். அப்ப மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்? பெரிய கை யாரா இருக்கும்? அதுக்கு இப்போ என்னமா பண்ணணும்? ஆமா, நம்ம கம்பெனில புதுசா யாராவது வேலைக்கு சேர்ந்தவங்க இருக்காங்களா? முக்கியமா பேக்கிங் செக்ஷன்ல, கோடவுன் செக்ஷன்ல யாராவது இருக்காங்களா? ஆமா ஆமா இருக்காங்க. போன மாசம் அதிகமா வேலை நடக்குதுன்னு புதுசா 4 பேரும் ஒரு சூப்பர்வைசரும் சேர்ந்தாங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் ஒரு தடவை கொண்டு வாங்க. அவங்களோட ஆதார் அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ரவி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. காஞ்சனா, காந்தம்மா, மாமனாரு, புருஷன் எல்லாரும் உக்காந்து இருந்தாங்க. எங்க இவங்க எல்லாரும் லோக்கல்ஸா? 3 பேரும் இங்கதான் லோக்கல். ஆனா சூப்பர்வைசர் மட்டும் பக்கத்து ஜில்லாவில இருந்து வந்திருக்காரு. அவரு நல்ல வேலை செய்யறாருன்னு இன்சார்ஜர் கூட சொன்னாரு. ஆமா, சூப்பர்வைசரோட பேர் என்ன? பேரா? ஒரு பேரு சேகர். சேகரோட அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்து பார்த்தா அதுல அவனோட அப்பா அம்மா பேரு ஊரு பேரெல்லாம் சரியா கவனிச்சா. நில்லுங்க நில்லுங்க, இங்க பாருங்களேன். என்னாச்சு காஞ்சனா? இந்த சேகரோட ஊரு பேரு வீரவல்லி. இந்த ஊரை நீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? எந்த ஊருமா? வீரவல்லியா? நம்மளுக்கு போட்டியா ரைஸ் மில் ஓனர் இருக்காரே கேசவா, அவரோட சொந்த ஊரு கூட இதே ஊருதான். எக்ஸாக்ட்லி மாமா, கேவலம் ஊரு மட்டும் இல்ல, இங்க ரெஃபரன்ஸ் வந்திருக்கிற பேரை பாருங்க, KR ட்ரேடர்ஸ். கேசவா அவங்களோட பினாமி கம்பெனி அப்படின்னு நேத்து பேப்பர்ல கூட பார்த்தேன். என்னம்மா சொல்ற? அப்படின்னா இந்த சேகர் அந்த கேசவனோட ஆளா? இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல மாமா. அந்த கேசவா தான் இந்த சேகரை நம்ம கம்பெனிய உடைக்கணும் அப்படின்னு நம்ம கம்பெனிலேயே அவனை வேலைக்கு சேர்த்திருக்காங்க. நம்ம குமஸ்தா ராமையாவுக்கு பணத்தாசை காட்டி நம்ம கம்பெனியோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த கல்லு புழுவு எல்லாம் மிக்ஸ் பண்ற வேலை இந்த கேசவனது தான் இருக்கும். ஏன்னா சூப்பர்வைசரா இருக்கிறதுனால யாருக்கும் அவன் மேல எந்த சந்தேகமும் வந்திருக்காது. ஐயோ, எவ்வளவு பெரிய மோசம் நடந்திருக்கு. நம்ம குமஸ்தா கேவலம் கையாளு மட்டும்தான். ஆனா இந்த சேகர் அந்த கேசவனோட கம்பெனி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம கம்பெனிய உடைக்கணும், நம்மளுக்கு கெட்ட பேரு வரணும் அப்படின்னு தான் இவ்வளவு செஞ்சிருக்கான். இப்பவே அந்த சேகரை வர வச்சு இந்த விஷயத்த உடைச்சு அந்த கேசவனோட தலைய உடைக்கிறேன். வேண்டங்க மாமா, அந்த சேகரை கூப்பிட்டு நம்ம இப்பவே விசாரிக்க ஆரம்பிச்சா அந்த கேசவன் உஷாராயிடுவான். அந்த கேசவன் உண்மையிலேயே பெரிய பவர்ஃபுல் மேன்.
தரம் எல்லாம் இல்லாம போனா நம்மளையே மாட்ட வச்சிருவான் அவன். அதுக்குன்னு இப்போ என்ன பண்றதுங்கன்னே பாத்துக்கிட்டு அப்படியே சும்மா உட்கார முடியுமா? அவங்க வழியிலேயே போய் தான் அவங்கள நம்ம மாட்ட வைக்கணும். குமஸ்தா ஐயாவை நம்ம புடிச்சு வச்சிருக்கிற விஷயம் சேகருக்கு இன்னும் தெரியாது இல்லையா? ஆபீஸ்ல நடந்த விஷயம் வெளியே யாருக்குமே இன்னும் தெரியாது. ராமையாவை நாங்க இன்னும் ஆபீஸ்ல தான் வச்சிருக்கோம். அப்படின்னா நம்ம ஒரு டிராமாவை நடத்தணும். சேகர் கையாலேயே கேசவாவை இதுல மாட்டி விட பாக்கணும். கேசவா சேகர் மூலியமா நம்ம கம்பெனியோட மரியாதை போனோம்னு பார்த்தான்ல, கேசவனாலே அவனோட மரியாதை போற மாதிரி நம்ம பண்ணணும். அது எப்படிமா காஞ்சனா? நாளைக்கு ஒரு பெரிய லோட் ஆர்டர் வேணும் அப்படின்னு சும்மா வதந்திய கலப்பி விடலாம். அந்த லோட் பேக்கிங் பொறுப்ப கூட சேகருக்கு கொடுக்கலாம். கேசவன் கண்டிப்பா அந்த அரிசில கலப்படம் பண்ண பாக்குவான். நம்ம ரெட் ஹேண்டா பிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த சீனை லைவ்ல காட்டுற மாதிரி செய்யணும். காஞ்சனாவோட கண்ணுல ஒரு ஒளி வந்துச்சு. ராகவையா தன்னோட மருமகளை உத்து பார்த்தாரு. பாருமா காஞ்சனா பத்திரமா, அந்த கேசவன் பெரிய ரவுடின்னு கேள்விப்பட்டேன். புத்தி பலம் முன்னாடி இதெல்லாம் வேலைக்கு ஆவாதத்த. நம்ம குடும்பத்து மேல அந்த கேசவன் கண்ணு மட்டும் இல்ல, யாரு கண்ணு பட்டாலும் அவங்களுக்கு இதுதான் பாடம்னு புரியணும். உண்மையான துரோகி கேசவ மட்டும் தானா? அவனை எப்படி காஞ்சனா கண்டுபிடிப்பா? சூப்பர் பிராண்ட் ரைஸ் கேசவா பண்ற இந்த திருட்டு வேலைய காஞ்சனா ரவியை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும்னா புத்திசாலி மருமக எபிசோட் 4வது பாகத்தை பாருங்க.